பிரார்த்தனையாக இருக்கட்டும், ரிஷி பஞ்சமியாக இருக்கட்டும், வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், காரடையான் நோம்பாக இருக்கட்டும், நாம் பண்ண வேண்டிய உற்சவங்கள்லாம் பண்ணுறதுக்கு அது புருஷாளாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, தர்மத்தை வளர்க்கத்தான் குடும்பங்கள் வளரும், விளங்கும். இதில் அதனால தான் புருஷா எல்லாரும் உத்தியோகம், விவசாயம், வியாபாரம்னு போனப்புறம் போன தலைமுறையில், அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில் ஸ்திரீகள்லாம் ஒரு பொறுப்பாக எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தால் முடிஞ்சது. இப்போ அவளும் வேலைக்கு போகிறது, அதுக்கான அபிப்பிராயம், அதுக்கான அவசியம், அதுக்கான ஒரு பெருமை பல விதத்தினால அது மாறி இருக்கிறதுனால அது இப்போ அந்த கருத்தரங்கெல்லாம் வேண்டாம். மொத்தத்தில் இப்போ நேரம் கொடுக்க முடியாததுனால ஸ்திரீகளையும் நம்ம நல்ல விதத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்தி வளர்க்கணும், சதாச்சாரத்தை வளர்க்கணும்னு சொல்லி, அதனால் நம்மளுடைய தர்மத்தில் இந்த பித்ரு தேவதைகளுடைய அனுகிரகம்லாம் கிடைக்கிறதுக்காக எல்லா பண்டிகைகளாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், உற்சவங்களாக இருக்கட்டும், எல்லாம் குழந்தைகளுக்கும் ஒரு மாதிரி தெரியும்படியாக பண்ணணும். மாவிலையும் முக்கியம், வேப்பலையும் முக்கியம், பச்சிலையும் முக்கியம். மூணுமே, மாவிலை அது தோரணம் கட்டுறதுக்கு முக்கியம், புண்ணியாக வாசனத்துக்கு அது முக்கியம், வைத்தியத்துக்கு மற்றபடி அம்பாளுடைய ஊர்வலம், அந்த கூழ் வார்த்தல் எல்லாத்துலேயும் அந்த வேப்பலைங்கிறது அது முக்கியம். அம்பாள் இதில் அதெல்லாம் முக்கியம். வைத்தியத்துக்கு பச்சலை அதெல்லாம் முக்கியம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த பித்ரு தேவதைகளுடைய பூஜனத்தில் அதெல்லாம் இப்போ எந்த பூஜை, எந்த உற்சவம், எதை பண்ணி குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியறதில்லை. அவள் ஸ்கூலுக்கு போய்ட்றா. இன்னும் பழைய தலைமுறையாக இருந்தால் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே சட்டை கேட்டு சொல்லி, கால நம்பிக்கை சொல்லி, ஆற்றுல குழந்தைகள்லாம் அதுக்கப்புறமா தான் உள்ளே விட்டு, அதுக்கப்புறம் அது வேறு மடி ஆச்சாரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து, கிராமமும் அப்படி இருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நல்ல விதமாக இருந்தது, சரியாக போச்சு. இப்போ இருக்கிற அவசர யுகத்தில், கம்ப்யூட்டர் யுகத்தில் நிர்பந்தங்கள், தாட்சிணியங்கள் பல விதமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கும் இதுவாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஈடுபடுத்தணும். ஏதோ ஒரு மோதகம் பண்ணுறதுக்கோ, இல்லைன்னா அவள் ஏதாவது சூர்ணம் பண்ணுறதுக்கோ, அவள் ஏதாவது கோலம் போடுறதுக்கோ, ஏதோ அவளை பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாக நம்மளுடைய முயற்சி இருந்தால் இதனுடைய முக்கியத்துவத்தை அவள் தெரிஞ்சுப்பாள். பூஜைகளாக இருக்கட்டும், எதை பற்றியும், விரதங்களாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும். இப்போ மாவிளக்கு போடுறான்னா அதெல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு நாம் முயற்சியெல்லாம் பண்ணணும்.